நேஷனல் கிரஷ் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் ராஷ்மிகா மந்தனா தற்போது பான் இந்தியா திரைப்படங்களில் படுபிசியாக நடித்து வருகிறார். இவருக்கு இந்தியா முழுவதும் ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் கர்நாடகாவில் மட்டும் ராஷ்மிகா அதிக வெறுப்பை சம்பாதித்து வைக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வெறுப்பை வளர்த்ததும் ராஷ்மிகா தான் என்கின்றனர் சினிமா ரசிகர்கள். 2016 ஆண்டில் கிரிக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம்தான் சினிமாவுக்குள் நுழைந்தார் ராஷ்மிகா. தொடக்கத்தில் கன்னட மொழி படங்களில் நடித்து வந்த ராஷ்மிகாவுக்கு அப்படங்கள் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தாலும் பெரிய அளவில் விளம்பரம் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 2018 ஆண்டு தெலுங்கில் விஜய் தேவரகொண்டாவுடன் இணைந்து நடித்த கீதா கோவிந்தம் திரைப்படம் சூப்பர் ஹிட் அடிக்கவே தேசிய அளவில் பிரபலமானார் ராஷ்மிகா மந்தனா. தொடர்ந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவுடன் ஜோடி சேர்ந்தார். தமிழில் கார்த்தி படத்தில் அறிமுகமானாலும் விஜயுடன் இணைந்து நடித்த வாரிசு திரைப்படம் மூலம் தமிழ் ரசிகர்களின் இதயங்களையும் கொள்ளையடித்தார். அல்லு அர்ஜுனுடன் இணைந்து நடித்த புஷ்பா தி ரைஸ் மூலம் பான் இந்தியா சினிமாவில் என்ட்ரி கொடுத்த ராஷ்மிகாவின் கெரியர் தொடர்ந்து உச்சத்தில் இருந்து வருகிறது. ரன்பீர் கபூருடன் இணைந்து நடித்த அனிமல், அதனைத் தொடர்ந்து வெளியான புஷ்பா தி ரூல் மற்றும் சவ்வா திரைப்படங்கள் வசூல் ரீதியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் உற்சாகத்தில் மூழ்கியிருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. இந்நிலையில்தான் ராஷ்மிகா மந்தனாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்களை கொந்தளித்து இருப்பது கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவில் பிறந்து அங்கேயே வளர்ந்து கன்னட சினிமா மூலம் பயணத்தை தொடங்கிய ராஷ்மிகா மந்தனா பல மேடைகளில் தான் ஐதராபாத்தை சேர்ந்தவர் என பேசியுள்ளார். இதனால் கர்நாடகாவில் பிறந்த இவர் தான் எங்கிருந்து தனது பயணத்தை தொடங்கினோம் என்பதை மறந்துவிட்டார் என கூறி கன்னட ரசிகர்கள் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ராஷ்மிகா மந்தனாவை சினிமாவில் அறிமுகம் செய்தவர் அவரின் முதல் படமான கிரிக் பார்ட்டியை இயக்கிய ரிஷப் ஷெட்டி. ஆனால் ரிஷப் ஷெட்டியை இயக்கி அவரே கதாநாயகனாக நடித்த காந்தாரா திரைப்படம் இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்ற பொழுது ராஷ்மிகா ஒரு வாழ்த்து கூட சொல்லாதது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் ராஷ்மிகா சிக்கியுள்ளார். அதாவது கர்நாடகாவில் 16வது பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழாவை அம்மாநில அரசு நடத்தி வருகிறது. மார்ச் 1 தொடங்கிய இந்த விழா மார்ச் 8 வரை நடைபெறவுள்ள நிலையில் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நடிகை ராஷ்மிகா மந்தனா உட்பட பல கன்னட திரைப்பட நட்சத்திரங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த விழாவில் ராஷ்மிகா மந்தனா மற்றும் இன்னும் பல பிரபலங்கள் பங்கேற்கவில்லை. இதனால் கோபமடைந்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சர்வதேச திரைப்பட விழாவில் பலர் பங்கேற்காதது வருத்தம் அளிக்கிறது. இது யாருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியும் அல்ல, இது சினிமா துறையை சார்ந்த நிகழ்ச்சி. இதில் நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பங்கேற்கவில்லை என்றால் யார் பங்கேற்பார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அரசின் உதவியும் அனுமதியும் இல்லாமல் திரைப்படங்களை எடுக்க முடியாது. எங்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும், அப்போது பார்த்துக் கொள்கிறேன் என கூறி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இவரை தொடர்ந்து மாண்டியா சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கவுடா கணிகா ராஷ்மிகாவுக்கு எதிராக கொந்தளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்க ராஷ்மிகாவுக்கு 10 முறைக்கு மேல் அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறினார். தனக்கு தெரிந்த ஒருவர் ராஷ்மிகாவை திரைப்பட விழாவிற்கு அழைக்க அவரது வீட்டிற்கு 10 முறை சென்றதாகவும், அப்போது ராஷ்மிகா தன்னுடைய வீடு ஐதராபாத்தில் இருப்பதாகவும், கர்நாடகா எங்கு இருக்கிறது என்று தனக்கு தெரியாது எனவும் கூறியதாக கோபத்தை கொப்பளித்தார் எம்எல்ஏ கணிகா. தனது சினிமா பயணத்தை கர்நாடகாவில் தொடங்கிய அவர் இந்த மாநிலத்தையும் இந்த மொழியையும் அவமதிப்பதாகவும், அவருக்கு அனைவரும் சேர்ந்து பாடம் கற்பிக்க வேண்டாமா என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ கணிகா கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கு மற்றும் இந்தி மொழி படங்களில் நல்ல சம்பளமும் அதிக ரசிகர்களின் அன்பும் கிடைப்பதால் கன்னட திரைத்துறையை ராஷ்மிகா புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. என்னதான் நேஷனல் கிரஷாக இருந்தாலும் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பதா என்று கன்னட சினிமா ரசிகர்கள் மட்டுமல்லாது அம்மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் புலம்ப தொடங்கி இருப்பது கன்னட சினிமா உலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.